என் சேனல்ல கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஆன்ரோலிங்ன்ற எங்களோட வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்துட்டு எந்த வித கிளைண்ட்டுமே இல்லாம தான் போன மாசம் எண்ட் வரை போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி பேசி புலம்பியுமே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் தேங்க்ஃபுல்லி எங்களுக்கு சில பல கிளைண்ட்ஸ் அதுக்கப்புறமே வந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸுக்கு ஒரு பிராண்டோட கொலாபரேஷன் வந்திருந்து. அந்த கொலாபரேஷன் வீடியோ எடிட் பண்ணப்பே என்னோட 2 நாள் வாழ்க்கை குளறுபடியான கதையை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். பேசிக்கா அது ஒரு vlog டைப் ஆஃப் ரீல்ஸ். அதனால நிறையவே ஃபுட்டேஜ் இருக்கும். வேற வேற ஆங்கிள், சிங்கிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 ஃபுட்டேஜ் இருந்துச்சு. 200 ஃபுட்டேஜ் மேக்ஸிமம் பார்த்து தான் பண்ணுன்றனால அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ். மதியம் ஒரு 1:45 போல எனக்கு எல்லா ஃபுட்டேஜும் அவங்க அமுச்சு விட்டாங்க. இந்த மாதிரி சாயங்காலம் 5 மணிக்குள்ள வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நல்ல வேலையா அவங்க இந்த ஃப்ளோல தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்தனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு 5 மணிக்குள்ள ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கேட்டிருந்தாங்க, நான் 5:30 எல்லாம் கொடுத்துட்டேன். இதுல என்னடா இருக்கு, அதான் அவங்க கேட்ட டைமிங் நீ வீடியோ கொடுத்துட்டே அப்புறம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நண்பர்களே பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிரகலைகள் ஆரம்பம். எடிட்டர்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ன்ற ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் கிளைண்ட் கிட்ட ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டு சென்ட் பண்ணுவோம். அவங்க சேஞ்சஸ் இருக்குது, இதை தூக்கி இங்கே போடு, அதை தூக்கி அங்கே போடு, அதை இதையும் தூக்கி அங்கே இங்கே போடுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் மாற்றி அனுப்புவோம். அது ஒரு 2-3 டிராஃப்ட் போவோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 hourல கரெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆனால் எல்லா வீடியோக்கும் அப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. 2 இல்ல 3 டிராஃப்ட் போகும்னு சொன்னல, அது 30 இல்ல 40 டிராஃப்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. வீடியோ நம்ம சின்னதா இருக்கும், ஆனா அந்த கரெக்ஷன் மட்டுமே 1 இல்ல 2 நாள் ஆகும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எனக்கு வந்து மாட்டிச்சு. நான் ஃபுல்லா முடிச்சு கொடுத்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட பார்த்துட்டு சூப்பர் கூகுள், ஆனா பிராண்ட் சைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, நாங்க அதை இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதையும் சென்ட் பண்ணி விடுறோம், அதையும் ஆட் பண்ணிருங்க அப்படின்னாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அப்புறம் அந்த புது செட் ஆஃப் ஃபுட்டேஜையும் டவுன்லோட் பண்ணி அதையும் எடிட்ல ஒரு ஃப்ளோல வச்சு நல்லா பண்ணி அவங்களுக்கு அமுச்சு விட்டா ஒரு செட் ஆஃப் கரெக்ஷன் சொன்னாங்க, பண்ணி அனுப்புனேன். சூப்பர். இப்ப இன்னொரு செட் ஆஃப் கரெக்ஷன் சொன்னாங்க வேற மாதிரி. சரி எக்ஸ்ட்ரா ஒரு தடவை தான் சொல்றாங்க, இதுல என்ன இருக்குன்னு அதையும் பண்ணி அமிச்சேன். மறுபடியும் 3வது செட் ஆஃப் கரெக்ஷன் சொன்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்னை இன்னைக்கு போறாங்க. இதே ப்ராசஸ் நைட்டு 10 மணி முடியும் போச்சுது. அனுப்புவேன், கரெக்ட் சொல்லுவாங்க, ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு தான். சரி நைட்டு 10 மணியோடவாச்சும் முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. என்னன்னு சொல்றேன் வாங்க. பேசிக்கா அன்னைக்கு நைட்டு கரெக்ஷன்ஸ் தான் பண்ணி அவங்க அனுப்பிச்சோன்னா என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஓகே தான் ப்ரோ, எங்களுக்கு பிடிச்சிருக்குது, பட் பிராண்ட்ல இருந்து நாளைக்கு காலைல உங்களுக்கு கால் பண்ணி சில பல சேஞ்சஸ் தருவாங்க, அதையும் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்றாங்க. எனக்கு வேற வழியும் இல்லை, ஏன்னா அவங்க நம்ம கிளைண்ட் ஆயிட்டாங்கன்றனால அடுத்த நாள் காலைல பிராண்ட் மாத்தி மாத்தி கொடுக்குற சேஞ்சஸையும் அடிச்சு பிடிச்சு பண்ணி முடிச்சுட்டு டைமை பார்த்தா மணி 5. இப்பயும் பிராண்ட் கரெக்ஷன்ஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுக்கு மேல போனா போஸ்ட் போட லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதோட முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்படி என்னோட 2 நாள் வெறும் கரெக்ஷன்ஸ்ல மட்டுமே ஓடி போச்சு நண்பர்களே. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரியான ஒரு மேட்ரு இது. ஏன்னா இது அடிக்கடி நடக்கிற சம்பவம் நண்பர்களே. எனக்குன்ட்டு இல்ல, மேக்ஸிமம் எல்லா எடிட்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஈவன் when you gave your best output, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு 1000 கரெக்ஷன் சொல்லுவாங்க, இதை மாத்துங்க அதை மாத்துங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ காசு வாங்குறீங்கல்ல, அப்புறம் கரெக்ஷன் சொன்னா பண்ணி கொடுக்குறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். எஸ் ஆப்வியஸ்லி நாங்கள் காசு வாங்கணும்னா அதனால நீங்க கேட்குற அவுட்புட்டை கொடுக்கறது தான் எங்க வேலை. பட் மை டியர் கிளைண்ட்ஸ், ஏன் கிளைண்ட்ஸ் இல்ல, இந்த உலகத்துல வீடியோ எடிட்டர்ஸ் வச்சு வேலை வாங்குற எல்லா பெரிய பெரிய முதலாளிகள் கிளைண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களோட வீடியோ எடிட் பண்றவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பென் பேப்பரோ இல்ல நோட்ஸோ இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோ இல்ல ஒரு ஜிமீட்டை போட்டோ ப்ராப்பரா கன்வே ஆகுற மாதிரி கிவ் ஆல் யுவர் கரெக்ஷன்ஸ் இன் ஒன் டைம். எவ்வளவு நேரம் ஆகிற போகுது? நீங்க 10 வாட்டி தோன்றப்பெல்லாம் அதை மாத்தி இதை மாத்துன்னு சொல்றதுனால the editor itself is going to be tired. யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த லூப்ல பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த கர்மத்தை எதையாவது பண்ணி முடிச்சு விட்டா போகுதுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஏனோ தானோ தான் ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க. அதனால கடைசியில ஸ்பாயில் ஆக போறது என்னமோ உங்க வேலை தான். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஃபாரின் எடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி 2 கரெக்ஷன் தான், 2வது கரெக்ஷன் மேல நீ சொல்ற அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வந்துட்டு நீ வரி பணம் கட்டணும், அதாவது எக்ஸ்ட்ராவா நீ வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளைண்டே சொல்லிடுவாங்க. நான் கொஞ்ச நாள் பார்ப்பேன், இப்படி இதே மாதிரி 10 கரெக்ஷன் 15 கரெக்ஷன் தான் எல்லா கிளைண்ட்ஸும் தந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஆல் இந்தியன் சோசியல் மீடியா எடிட்டர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் சொன்னா எக்ஸ்ட்ரா காசு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ண விட்டுருவேன். அப்புறம் ஒரு பேருக்கு வீடியோ வரது பார்த்துக்க, கரெக்டா இருந்தா பொறட்டா கரெக்டா. அப்புறம் வீடியோக்கு ரேட்டிங், லைக், முக்கியமா ஒரு 100 கரெக்ஷன் கொடுத்து சாவடிக்கிற கிளைண்ட் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க.